Welcome to Krish Health and Beauty Creatives. Today நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே நம்ம ஃபேஸை எப்படி 30 மினிட்ஸில் whitening and brightening-ஆக மாற்றக்கூடிய ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ whitening கிடைக்குமான்னு. அதுவும் ஒன் டைம் அப்ளை பண்ணுறதுனாலே. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சீக்ரெட் ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். லெமன் எடுத்துக்கோங்க, 4 or 5 drops தான் தேவைப்படும். செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க, இது மாதிரி எதில் பிச்சு வச்சுக்கோங்க. நான் 4 பூ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் சப்ஜா சீட்ஸ் 1 tablespoon எடுத்திருக்கேன். இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஜூஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க சம்மர் டைமில். இதுதான் இந்த சப்ஜா சீட்ஸு. இது நான் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதோட காஸ்ட் வந்து 30 rupeesக்குள்ளே தான் இருக்கும், 100 கிராமு. நெக்ஸ்ட்டு சந்தனம் 1 tablespoon எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அலோவேரா எடுத்துக்கோங்க. பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜெல்லாக இருந்ததுன்னா கூட நீங்கள் வெளியே வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தயிர் எடுத்துக்கோங்க, 2 tablespoon எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் 2 tablespoon எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த செம்பருத்தி பூ எதிர்கல்ல போட்டுட்டு கற்றாழையை வந்து இது மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மேலே இருக்கிற தோலை நீக்கி கொஞ்சம் வாட்டர் விட்டு அரைச்சி எடுத்துடுவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்பில் அந்த சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாரை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம செம்பருத்தி பூ ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம முகத்தில் சுருக்கம் வர இடமே இளமையாக வச்சுக்கோம். இதே போல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட்டு 1 tablespoon சந்தனம் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் 4 or 5 drops ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரோஸ் வாட்டர் 2 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 tablespoon தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சந்தனம் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை ரெடியூஸ் பண்ணோம். நம்ம ஃபேஸில் சூட்டுக்கட்டிலாம் வரவிடாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக வச்சுக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதால நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் ஸ்கேட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சப்ஜா சீட்ஸ் தான். நம்ம ஃபேஸை இன்ஸ்டன்ட் க்ளோ ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நான். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரா மில்கில் உங்கள் ஃபேஸை தொடச்சி நல்லா ஒரு 2 minutes கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் அப்ளை பண்ணிடுறேன். திக் லேயராக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே உங்கள் ஃபேஸில் ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் இல்லைனா மாய்ஸ்சரைசிங் க்ரீம், நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற க்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணணும். எதனாலனா நீங்கள் போடுற ஃபேஸ் பேக் உங்கள் ஸ்கின்க்கு ஒத்து வரலைன்னா உடனே ரேஷஸ் அது மாதிரி வந்துடும். நீங்கள் எப்பயுமே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு இடம் விடாமல் நல்லா எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து திட்டாக தெரியும் ஃபேஸில். இது நம்ம கையால் தான் அப்ளை பண்ண முடியும். இதே போல் நல்லா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு கேப் விடாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒன் டைம் யூஸ்லேயே இன்ஸ்டன்ட் க்ளோ ஆகும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு சப்ஜா சீட்ஸ் தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஓகே, நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு 30 minutes கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 30 minutes ஆகிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள்.
நீங்களே பாருங்கள், இது ரிமூவ் பண்ணும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. இதை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கின் டோனுக்கு இந்த ஸ்கின் டோனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை இங்கே அப்ளை பண்ண இடத்துல பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது. இந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணவே இல்லை நான், அதனால் நார்மல் கலரில் இருக்குது. இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் நீங்களே பாருங்கள், இந்த இடத்துலையும் நான் அப்ளை பண்ணவே இல்லை. எந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்திருக்கு நீங்கள் பாருங்கள். ஒன் டைம் யூஸ்லேயே ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடச்சிருக்கு ஸ்கின்க்கு, அதுவும் 30 மினிட்ஸில். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.